ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு ப்ரோக்ராம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ரெடியூஸ்டு சிலபஸ் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் தேர்டு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் மீடியம்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தேர்டு ப்ரோக்ராமுக்கான க்ரியேட் பண்ண கொஸ்டின் பேப்பர். தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேட் வேல்யூஸ் அண்ட் ரிமூவ் ஆட் நம்பர்ஸ். ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணி ஒரு நம்பர்ஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் அ ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் வேல்யூஸ் ஃப்ரம் 1 to 10 அண்ட் ரிமூவ் த ஆட் நம்பர்ஸ் ஆல் த ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஒரு 1 to 10 நம்பர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற எல்லா ஆட் நம்பர்ஸும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டில் உருவாக்கி அதில் உள்ள அனைத்து ஒற்றைப்படை எண்களை மட்டும் நீக்கும் நிரல். அதாவது ஒரு லிஸ்ட்டில் 1 to 10 நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணி அதிலிருந்து 1, 3, 5, 7, 9 இந்த 5 நம்பர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 2, 4, 6, 8, 10 இந்த 5 நம்பரையும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நம்1ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்ம அரேஸ் கொடுத்துக்கலாம். இப்படி அரேஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற வேல்யூஸ்லாம் அரேஸில் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபார் லூப் போடலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கொடுக்குறோம். ரேஞ்சோட லூப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,1 கொடுப்போம். லூப்பில் வந்து 1லேருந்து 11 வரைக்கும், ஏன்னா 11 கொடுத்தா தான் 11 - 1 10 எடுத்துக்கும். நமக்கு 10 வரைக்கும் வேணும், 11 கொடுத்தா தான் 10 வரைக்கும். எப்போமா ரேஞ்சோட சின்டாக்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து ஒரு கண்டிஷனால் நமக்கு வந்து கோலன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப்பில் நம்ம இந்த ஃபஸ்ட் நம்ம வாங்குகிற நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம் டாட் அப்பண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கொடுத்தது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். எதில் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐங்கிற ஒரு வேரியபிளில் பிரிண்ட் ஆகிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பிரிண்ட் பண்ணுறோம். வாங்க நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணணுமா, அதுக்காக பிரிண்டில் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டில் தான் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து num1ல் சேவ் பண்ணோம். num1ல் சேவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. டபுள் கோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் num1ல் சேவ் ஆகிருக்கணும். num1ல் சேவ் ஆனது இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடணும். இப்போ பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10ல் இந்த num1ங்கிற வேல்யூ வந்து இங்கே வந்து சேவ் ஆகிடும் நமக்கு. இப்போ நம்ம சேவ் ஆன நம்பரை ரிவர்ஸ், அதாவது அதில் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் தான் தூக்கணும். அதுக்காக நம்ம இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஜே, செகண்ட் வேரியபிள் ஜே கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஐயும் நமக்கு தேவை, ஏன்னா அப்போ தான் 2 வேரியபிள் இருக்கிற ஆட் நம்பர்ஸை தூக்க முடியும். என்யூமரேட்னா ஒன்றும் இல்லை, அதை நம்ம ஆட் நம்பர்ஸ் தூக்குறோம்ல, அதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதோட கண்டிஷன் சொல்கிறதுனால இதுக்கு நம்ம கோலம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இஃப் என்ன பண்ணுறோம்னா, ஐ வந்து நம்ம ஐயை 2ஆல் டிவைட் பண்ணுற போது நமக்கு அந்த ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐயை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்னா நமக்கு 1 கிடைக்கணும். இப்படி 1 கிடைச்சதுன்னா எப்பவுமே கண்டிஷனுக்கு கோலம் கொடுத்துடணும். அப்படி கிடைச்சதுன்னா டெல், அதாவது நம்பர்ஸ் ஆர் NUMBRS நம்பர்ஸ் ஆஃப்டர் ரிமூவ்டு அப்படின்னு இதோட கொடுக்கலாம். நம்ம நம்பர்ஸ் ஆர்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாகிறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கமாண்ட் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா num1, ஏன்னா num1ல் ரிமூவ் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. ரிமைனிங்லாம் சேவ் பண்ணுறதுக்காக num1 கொடுக்குறோம். அப்படி num1 கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஸ்டார் அன்டைட்டில் இது நம்ம சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வசந்த் s.py சேவ் பண்ணியாச்சு. நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஃப் எழுத்துனா நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஃப் எழுத்துனோம்னா தெரிஞ்சிடும். அப்படி வரலின்னா பார்த்தீங்கன்னா ஒரு எரருக்கு அடுத்தது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நம்மன்னு தான் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம சேவ் பண்ணது நம்மன், அதனால் எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒன்று சேவ் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்எல் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி இப்போ ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஃப் எழுத்துனோம்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். நம்ம நம்பர்ஸ் வந்து 1 to 10 வரைக்கும் டைப் பண்ணியாச்சு. அது ஜே வேல்யூ, அதாவது 6 நம்பர்ஸ்லாம் தூக்கி 2 4 6 8 10 நமக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். டாட்டா, பை பாய்.